தாசன். இப்போ நாங்க இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் விஜய் சார் வந்து படத்துல பார்த்தது வளர்ந்த ஜென்ரேஷன். இப்ப கத்தி படத்துல பார்ப்போம், ஒரு பத்திரிகையாளர் மீட்ல பயங்கரமா பேசுவாரு, அது மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினது. இதே மாதிரி மெர்சல படத்துல பேசுவாரு. இந்த மாதிரி தமிழக அரசியல் காலத்துல விஜய் எப்போ பத்திரிகையாளர்களையும் மக்களையும் சந்திக்க நேரடியா வருவாரு? துணை கேள்வி, இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் பார்க்காத இன்னொரு தலைவர் இந்தியாவில் இருக்காரு. அவர் யாருன்னா விஜயோட அரசியல் எதிரியான மோடி. கொள்கை எதிரி. அவரோட கேரக்டரை இவரும் ஃபாலோ பண்றாரா? பத்திரிகையாளர் பார்க்காத இன்னொருத்தர் இருக்காரு, சிஎம் இருக்காரு, சிஎம் ஸ்டாலின் அவரும் இருக்காரு. அவர் கொஸ்டின் என்ன எடுத்துக்க மாட்டார், அவரே கொஸ்டின் வச்சுப்பார், அவரே படிச்சுப்பார். சரியா? சரி, என்னன்னா எதுக்காக அந்த ஒரு பெஞ்ச் மார்க்கை பிக்ஸ் பண்றீங்க? சந்திச்சா தான் அரசியல் தலைவரா என்ன? இல்ல, நிறைய பேர் அதை என்ன பண்ணிட்டாங்க, இப்ப கடந்த ஒரு 15 வருஷம் பார்த்தான், டெய்லி 2 பேட்டி 3 பேட்டி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி இல்லாத, புதுசா அரசியல் துறைக்கு வந்தவர்கள், அவங்களுக்கு விசிபிலிட்டி இல்லாதனால தினமும் செய்தியாளர் சந்திப்பு, தினமும் சர்ச்சையான பேச்சுக்கள், தினமும் அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசிட்டு அவங்க ஒரு பெஞ்ச் மார்க், இதுதான் வந்து அவங்களோட விசிபிலிட்டிக்காக இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களை பயன்படுத்தினார்கள். தேவையானப்ப சந்திக்கிறதா முறை. கண்டிப்பா இல்ல கண்டிப்பாக தேவை வரும் பொழுது இதை சந்திக்கிறதுல ஒரு பெரிய தயக்கமா அவருக்கு எப்பயும் இருந்ததில்ல. அன்னைக்கு மதுரைக்கு போறப்ப அங்க நிறைய கூட்டம், நிறைய கட்டுப்படுத்த முடியாத கூட்டம். சரி, நான் பிரஸ்ல நானே பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துல பிரஸ்ஸை பார்த்து சொல்லிட்டு போனார். என்னைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு அரசியலுக்கு வந்துட்டு யாரை பார்த்தும் அவர் பயப்படல, யாரை பார்த்து அவர் யோசிக்கல. அவர் யோசிச்சிருந்தா எப்பயோ காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ் உள்ள போயிருக்கலாம். இவ்வளவு ஒரு பீக்ல நீங்க பார்த்துருப்பீங்க மலேசியா ப்ரோக்ராம். அதை பார்த்தப்ப எல்லாருக்கும் ஒரு கவலை, என்னடா இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு மலேசியாவில் 1 லட்சம் பேர் இதை விட்டுட்டு வராருன்னு. அந்த டெசிஷன் யாராவது எடுப்போம்னா நம்மளா இருந்தா எடுப்போமான்னு கேட்ட சந்தேகம் தான். அதையும் கான்கிரீட்டா அன்னைக்கு எல்லாரும் கடைசியில முடிச்சு ஒரு ரொம்ப சோகமா முடிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா அப்போயும் அவர் என்ன சொன்னாரு, நான் இங்க அழுகிறதுக்குலாம் இல்ல. ஏன்னா அவருடைய கான்பிடென்ட், அங்க நான் அடுத்து என்ன செய்ய போறேன்ற கான்பிடென்ட் அவர்கிட்ட இருக்கு. அவர் அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார், என்ன செய்யணும். நான் எடுத்த வச்ச ஸ்டெப்ல 1 செகண்ட் கூட அவர் தயங்கி இருந்தால் அன்னைக்கு சென்டிமெண்ட் அவர் கண்ணில இருந்து கண்ணி வந்துருக்கும். அவர் அந்த தயக்கமே இல்லை, அவர் எடுத்த வச்ச ஸ்டெப் கரெக்ட்னு நினைக்கிறார். நான் அடுத்து என்ன செய்ய போறன்ற தெளிவு அவர்கிட்ட இருக்கிறதுனாலதான் அவர் 1 செகண்ட் கூட கலக்கமே இல்லாமல் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பினார். ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. நீங்க அதை பெஞ்ச் மார்க்கா பிக்ஸ் பண்ணாதீங்க. அது பெஞ்ச் மார்க்கா ஒரு சில பேர் கிரியேட் பண்ணாங்க, விசிபிலிட்டி இல்லாதவங்க கிரியேட் பண்ணாங்க. அது அவருக்கு தேவையில்லை. தேவையானப்போ கண்டிப்பா சந்திப்பார். சரி, நன்றி.